சரி எப்பா தம்பி, அப்போ அந்த ரெண்டு மலக்குகளும் ஹாரூத் மாரூத் என்ற மலக்குகளும் யாருக்கு எதையும் கற்று அந்த சீர்கல்வியை படித்து கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் ஃபித்னா என்று சொல்லியது விரைப்பா சீர்கல்வியை படிச்சுக்கிட்டு இருக்கானுவோம். அதை தப்புங்கிறத போதிக்கணும், அதை போதிக்கணுங்கிறதுக்காண்டி இந்த ரெண்டு மலக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செஞ்சான், அனுப்பி விட்டான். விளங்குச்சா? தப்புன்னு சொல்கிறதுக்கு அனுப்பினான். அதை படித்து கொடுக்கணுங்கிறது நோக்கம் இல்லை. ஏன்னா அதை பெரிய கலை நினச்சிக்கிட்டு இருக்கானுவோம். சிறு கலையை பெரிய கலை நினைக்கணும். அது தவறு என்பதை மலக்குமார்களின் மூலமாக உணர்த்தணும். பண்ணா எங்கிட்ட வந்து படிக்காது, அது அக்குவாவானதுன்னு போது நம்மள காலையில் அந்த அவங்ககிட்ட படித்து அந்த சீர் இருக்க ஈமான் போயிடும். ஆனால் அக்குவாவா இருக்கும், நல்ல வேலை செய்யும், வெயிட்டாக இருக்கும். இதை அல்லாஹ்வுல அனுப்பி விட்டுருக்கான். அவன் அந்த டக்குன்னு யாருக்கும் படித்து கொடுக்க மாட்டாங்க. அந்த கல்வியை யாருக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, படித்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஈமான் போயிருங்கிறதுக்காக வேண்டி. ஈமான் போயிரும்பா, அப்போ அதை கேட்டு திருந்துவான்ல, இது விளங்குதப்பா. இல்லை இப்போ நட்சத்திர கல்விகளையெல்லாம் ரொம்ப படிக்கக்கூடாது. ஏன்னா படித்தா அது தப்பு தண்டாக்களில் விட்டுரும். ஓரளவுக்கு படிச்சுக்கணும். அதை எந்த அளவுக்கு, என்னது இந்த அவுக்காத்துகளை தெரிகிற அளவுக்கு. 5 வகத்து தொழுவையை கண்டுபிடிக்கணும் இல்லைப்பா. அது அந்த சூரிய கலை இதை வச்சு தானே படிக்க வேண்டியது இருக்குது. தூலு ஷம்ஸு மயிலு ஷம்ஸு எல்லாம் ஓதுறமே. தூலு ஷம்ஸு மயிலு ஷம்ஸு ஃபதுலுல் மஹ்ஃபுல் அலா தமாமில் மயில், ஃபதுலுல் மஹ்ஃபுல் அலா தமாமில் ஆரம்பம், அதெல்லாம் அந்த இதில் கட்டுப்பட்டது தான். ஆனால் அது அந்த அளவோடு நிப்பாட்டியணும். துளுவினுடைய வகத்தை கண்டுபிடிக்கிற அளவுக்கு, கிபிலாவை கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் அதை படிக்கணும். அதுக்கு மேலே போனோம்னா தப்பு தண்டாக்களை கொண்டு போய் விட்டுரும். குறிப்பிட்ட அளவுக்கு படிச்சுக்கலாம். அதை விளங்குச்சா? கிபிலா 5 வகத்து தொழுகை நேரத்தை கண்டுபிடிக்கிற அளவு படிக்கணும். சிறு கல்வியை அடையவே படிக்கக்கூடாது. சிறு கல்வியை படிச்சுட்டா மட்டும் காபிராக மாட்டான், அதை அமல் செஞ்சால் தான் காபிராகுவான். ஆனால் அதை படித்தாமனா அமல் செய்ய தூண்டும். அப்படி தானே? இல்லை ஒரு கல்வியை நீ படிச்சுக்கிட்டேன்னா அதை செயல்படுத்தத்தான் அந்த கல்வி தூண்டும். அப்படி தானே? அதனால தான் காபிராயிடுவான். சிறு கல்வியை மட்டும் படிக்கிறதுனால அவன் காபிராக மாட்டான் தான். ஆனால் ஏன் காபிராயிடுவாங்கிறோம், கட்டாயம் அதை அமல் செய்ய தூண்டினவனை. இந்த காசு கிடைக்கும், சீறு செஞ்சு அடுத்தவனை கெடுத்து குட்டிச்சவராக்கி காசு கிடைக்கும்ல, அதில் போய் செயல்படுத்துவான். விளங்குதா? சீரை எடுக்க படிக்கலாம், சீரை வைக்க படிக்கக்கூடாது. எடுக்கிறாங்கல்லப்பா, எவ்வளோ சேகமானங்கள்லாம் இருக்காங்க. கேரளாவில் இருந்துக்கிட்டே இங்கே உள்ள சீனியத்தை எடுத்துருவாங்க, ஆளும் இருக்குது. விளங்குதா? அங்கே இருந்துக்கிட்டு இங்கே எடுப்பாங்க. இந்த இடத்துல இருக்க குழி தோண்டுங்க, அங்கே தகடுகள்லாம் இருக்கிறது தூர போடுங்கலாம் சொல்கிறாங்களா இல்லையா? அதை இடிக்கிறதுக்கு படிக்கலாமா, அதை வைக்கிறதுக்கு தான் நினச்சக்கூடாது, படிக்கக்கூடாது. விளங்குச்சா? அப்போ சீர்கல்வியை படிக்காதீங்கப்பா, படித்தா ஈமான் போயிரும் சொல்லி தான் நினச்சிவாங்க. யாருக்கும் அது படித்து கொடு மீறி கேட்டால் தான் படிப்பாங்க, படித்து கொடுப்பாங்க. ஃபித்னான்னு நாங்கள் சொல்லுவாங்க. பாரு, ஒமாயு அல்லி மாணி நஹதீன், யாருக்கும் அவரை படித்து கொடுக்க மாட்டார்கள். ஏய் கொஞ்சம் ஆஃப் பண்ணு பாரு, ஆஃப் பண்ணுறா. மாணி அந்த 2 மலக்குகளும் நஹதீன் யாருக்கும் படித்து கொடுக்க மாட்டாங்க. அத்தாய போலா, அது 2 பேரும் சொல்லுகிற வரை, இன்னமா நஹனு நாங்கள் ஃபித்னத்துன் ஃபித்னாதான் என்று சொல்லுகிற வரை யாருக்கும் படித்து கொடுக்க மாட்டாங்க. அவே வராத்துக்கு போகும். ஏன் காபிராயிராதேப்பா, படிக்காதீங்கப்பான்னு அர்த்தம். படித்தா காபிராயிருவீங்க. விளங்குதா? காபிராயிராதீங்க. விளங்குதா? படித்தா காபிராயிருங்க, ஈமான் போயிரும் என்று சொல்லுகிற வரை படித்து கொடுக்க மாட்டாங்க. எழுதுமானாவு அர்த்தம் என்ன? அல்ல அவ்வளி முந்தின கிராத்தின் பிரகாரம் ஏதா 2 தரிக்கி கொடுத்தோம். என்ன இருக்குது? ஆரூத்த மாரூத்த என்பது மலக்கைனியிலிருந்து பதில்னு சொல்லலாம், ஷைத்தான்லேருந்து பதில் சொல்லலாம். சொல்லணும்ல, வேலை அதிலிருந்து பதிலாக கொடுக்கலாம். விளங்குதா? விளங்குச்சா? 2 முதல் தரிக்கி மலக்கையிலிருந்து அத்துபயான் என்பதின் பிரகாரம். இப்போ மானாகு அல்ல அவ்வல் முந்தின கிராத்திய முந்தின தரிக்கிவின் பிரகாரம், அதாவது மலக்கை நீங்க அத்துபயான் என்பதின் பிரகாரம் இதனுடைய அர்த்தம் மாயு அல்லிமானி அஹதன், யாருக்கு அந்த 2 மலக்கும் படித்து கொடுக்க மாட்டாங்க. அத்தாயின் சஹாகு, அவருக்கு அந்த 2 மலக்கள் நசீர் செய்கிற வரை, ஒய்கூலானகு அவருக்கு சொல்லுகிற வரை. எப்படி? இன்னமா நஹனு நாங்கள் இபித்திலாவும் இனல்லாஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொறுத்திருந்தாலும் சோதனை தான்
என்று சொல்லுகிற வரை படித்து கொடுக்க மாட்டாங்க. அவே ஃபமன் தல்லம மின்னா, எங்களிருந்து அந்த சிறு கல்வியை யார் படிக்கிறாரோ, அமில பிஹி, அதை கொண்டு செயல்படுத்தவும் செய்கிறாரோ, அமலும் செய்கிறாரோ, கஃபர், அவர் காஃபிராகி விடுவார். ஒமன் அல்லம, ஒருவர் படித்து, ஒமன் அல்லம, சிறு கல்வியை படித்து, ஒக்கிய அமலகு, அமலிலே பாதுகாக்கப்பட்டு விட்டால், 3 விகாயாங்கிறமல, சிறு கல்வியை படித்து ஒக்கிய அமலகு, அமலிலே பாதுகாக்கப்பட்டு விட்டால், சபத்தல் ஈமான், ஈமான் மீதான் இருப்பார். அதாவது சிகரை படிச்சுக்கிட்டான், அதை செயல்படுத்தலை, அதை விட்டு பாதுகாக்கப்பட்டு அவன் ஈமானில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவே நீங்கள் படித்து செயல்படுத்தினீங்களா காவிராகிறீங்க. அவே பலாத்துக்கு காவிராயிராதீங்க. எப்படி காவிராயிராதீங்க? மேத்திகாதி ஜவாசிஹி, அந்த சிறு கல்வியை படிக்கிறது ஜாயிஸ் என்று நம்புவதை கொண்டு, ஒரு அமலிபிஹி, அதை கொண்டு அமல் செய்வது ஜாயிஸ் என்று நம்புவது கொண்டு காவிராயிராதீங்க. சிறு கல்வியை படிக்கவும் செய்யலாம், அந்த செயல்படுத்தவும் செய்யலாம். நீங்கள் நம்பிட்டீங்களா காவிராயிருவீங்க. படித்து மட்டும் வச்சுக்கிட்டா காவிராக மாட்டான். ஆனால் படித்ததோடு நிப்பாட்ட மாட்டான் எவனும். இதில் ஒரு கல்வியை படித்து நிறைய வருமானம் வருங்கும்போது அதை செயல்படுத்த தானே பார்ப்பான். விளங்குச்சான்னு கேட்டேன். விளங்குதில்ல? இப்போ படிக்கிறோம் கொள்கிறோம், போய் நம்ம தீனி ஹிதமத்துக்கு போகத்தானே சொல்கிறோம். தீனி ஹிதமத்தில் போனால் தான் நம்மளுக்கு இம்மை மறுமை ரெண்டுமே கிடைக்கும். அல்ல அந்த பாக்கியம் தருவானா. போது முடிஞ்சு தீனி ஹிதமத் தான் செய்யணும். சம்பளம் கம்மின்னு பார்க்காத, அதில் நிறைய பறக்கத்து இருக்குது. விளங்குதா? ஒஃபீஹி, இதிலே உணர்த்தல் இருக்கிறது. ஒஃபீஹி, இதிலே உணர்த்தல் இருக்கிறது. விளங்குதா? ஒஃபீஹி தலீல், ஆதாரம் இருக்கிறது. அதான் அந்த தல்லும சிஹரி, சிஹரை படிப்பதும், மாலா எஜூசு இத்திபாகு, எதை துயர்வது ஜாயிஸ் ஆகாதோ அந்த ஒன்றை படிப்பதும். அப்படி அடிக்கணும். வா, எப்படி? ஒஃபீஹி தலீல், இதில் ஒரு தலீல் இருக்கிறது. அல்ல அன்ன தல்லும சிஹரி, சிஹரை படிப்பதும், மாலா எஜூசு இத்திபாகு, எதை துயர்வது ஜாயிஸ் ஆகாதோ அதை படிப்பதும், கயிர் மஹதூரின், தடை செய்யப்பட்டது கிடையாது என்ற ஒரு தலீலுங்க இருக்குது. அதை துயர்வது ஜாயிஸ் இல்லை, அதுக்கு தான் கொஞ்சம் படித்து வச்சுக்கலாம். விளங்குதா? களவையும் கற்க மரல, அது கற்று மறையில் சிலவங்க தப்பா சொல்றாங்க. எல்லாத்தையும் படிச்சுக்கோ, ஆனா களவை மற்றும் கற்க மர விளங்குதுங்க. களவு திருடுறதுல விளங்குதா? ஆனா சிலவங்க என்ன சொல்றாங்க, களவை கூட கற்று மறந்துருங்கிறாங்க. அப்படி அல்ல, கற்று மர அல்ல, எல்லாத்தையும் படி. களவை மற்றும் கற்க மர, அதை படிக்கக்கூடாது. திருடங்கிறது கேவலமானது. விளங்குதா? எல்லாத்தையும் படிக்கணும், களவு மட்டும் கற்க மறந்துடணும். சரி, அப்படிதான் அர்த்தமா. அப்ப சீர் கல்வியும் படிச்சுக்கோ, செயல்படுத்திடாத. ஆனால் மீதமாக செயல்படுத்திடுவான். பேணுதல் என்ன? படிக்காமல் இருக்கிறதான் அதையும் போடுறாங்க. இன்னமல் மன்னழு, தடையெல்லாம் இனித்திபா, இது துயர்வதுதான். அமலிபி, அதை கொண்டு அமல் செய்வதுதான். அமல் செய்வதுதான் தடை செய்யப்பட்டிருக்கிறது. சரி, ஒரு கிராஸ் வச்சுட்டோம். என்னது? மலக்கைனியிலிருந்து மாருத்துங்கிறது என்ன இருக்குது? அத்து பயான் அர்த்தம் வச்சுட்டோம். அடுத்து ஷெய்தான்ல இருந்து வைக்கலாம்ல, ஷெய்தான்ல இருந்து பதில்னு சொல்லலாம். இதுல இருந்தும் மாருத்துங்கிறது ஒரு ஷெய்தான் என்ன அப்படின்னு சொல்லலாம். அதான் பதில பாதுன்னு சொன்னோம்ல. விளக்குதா? ஜின்னு தானப்பா. ஜின்கள்லையும் நல்ல ஜின்கள் இருக்குல்ல. ஏரா செய்தான் அந்த செய்தான் ஒரிஜினல் செய்தான் கிடையாது. ஜின்னு எனக்கு ஜின்னில் நல்ல ஜின்னு இருக்குல்ல. இந்த மாருத்துங்கிறது நல்ல ஜின்னு. விளங்குதாங்க? நல்ல சாணியான ஜின்கள் இருக்குல்ல. மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் வணங்குவதற்காக படைத்திருக்கோம். அப்போ மாருத்துங்கிறது என்ன இருக்குது? ஜின்கள், சாலிகான ஜின்கள் அர்த்தம். அதுலேருந்து பதிலாக கொடுக்கலாம். வலசாணி 2வது ராத்திரி மர ஆரம்பிக்கும் உள்ள போட்டு குட்டி இடத்துல போட்டிருக்கு. அந்த ஷைத்தான்ல இருந்து பதில் கொடுத்தோம்னா, பதில பாகம் கொடுத்தா மாயு அன்னி மாணிகி, யாருக்கு படித்து கொடுக்க போகிறாரோ அவருக்கு சொல்லு. மாயு அன்னி மாணிகி படித்து கொடுக்க மாட்டார். யாருக்கு ஒரு அது 2 மலக்களும் படித்து கொடுக்க மாட்டாங்க, 2 ஜின்களும். அத்தாய கூலா, சொல்லுகிறவரை, இன்னா நாங்கள் 2 பேரும் மஃப்தூனானி, குழப்பப்பட்டவர்கள். பலாத்த குல்வி சிலனா, எங்களை போன்ற ஆயிராதியரா, நாங்களே குழப்பப்பட்டவங்க.
குழப்பத்துக்கு தான் எங்களை அனுப்பி வச்சுருக்கான். எங்களம்மா நீங்கள் ஆயிராதீங்கன்னு சொல்லுவாங்க. யார் அது? 2 மாருத்தி என்ன ஜின்கள் அர்த்தம் வைக்கணும். சரி, அப்போ அந்த 2 மலக்குகளும் போய் யாரும் படிக்க வந்தா படித்தா காவிராதீங்கடா, ஈமான் பறந்துருக்குடா, படிக்காதீங்கடான்னு சொல்லி தான் இருக்குது. மீறி படிக்கணும்னு வந்தால் படித்து கொடுப்பாங்க. ஏன்னா தப்புங்கிறது உணர்த்தணும் இல்லை, அதுக்காண்டி. சரி, என்னத்தங்க படிப்பாடுவா? சிகரெட், கணவன் மனைக்கு மத்தியில் பிரிக்கிறது, அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் பிரிக்கிறது, சண்டை எழுத்து விடுறது, இந்த மாதிரி தான் செய்யலாம். வா, கணவன் மனைக்கு மத்தியில் சேர்த்தா வைக்கணும், அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் சேர்த்தா வைக்கணும், குடும்பங்களுக்கு மத்தியில் சேர்த்தா வைக்கணும், பிரித்து வைக்கிற கல்வியை தான் படிப்பானுவோம். பெய்யத்தால் மூணை மினுமா, அது 2 மலக்கள் இருந்து அந்த மக்கள் படிப்பாங்க. இந்த பெய்யத்தால் மூணை எங்கே பார்த்து எழுது? அகதை பார்த்து எழுது. அகதுங்கிறது ஒருமையாச்சேன்னா அகதுலேருந்து வழங்கப்படக்கூடிய நாசு. ஒமாயு அல்லி மாடி மின்ன அகதிலாம் எந்த மக்களுக்கும் அவங்க படித்து கொடுக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அதை பார்த்து நாசை பார்த்து வெட்டிடலாம். பெய்யத்தால் மூணை வாவு தான் லமீர், இப்போ ஹும்புலாம் கிடையாது. மனசிலாயோ? எத்தால் மூணில் வாவு பாரிசான் லமீர், அதுதான் லமீர். அது எங்கே பார்த்து மீறுது? அந்நாசை பார்த்து மீறுது. விளங்குதா? உமா எத்தால் மூணு மினுகுமா, அது 2 மலக்களிடத்திலிருந்தும் மக்கள் படிச்சுக்கிடுவாங்க. மா, ஒரு கல்வியை ஃபர்ரி குணமிகி, எதை கொண்டு பிரிப்பார்களோ, பைனல் மரியு சௌஜிகி, கணவன் மனைவிக்கு மத்தியில் எதை கொண்டு பிரிப்பார்களோ அதை படிச்சுக்கிடுவாங்க. ஆனாலும் ஒமாகும் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கிறத படிப்பாங்க. ஆனாலும் ஒமாகும் மிக சிறு கல்வியை கொண்டு யாருக்கும் அவர்கள் இடர் செய்ய முடியாது. அதில் யாருக்கும் இடர் செய்ய முடியாது. இல்லா மீதின் இல்லா, அல்லாவுடைய அனுமதியை கொண்டே தவிர. எந்த சீக்கிரம் படித்தாலும் சரிதான், அல்லாவுடைய அனுமதி இருந்தால் தாங்க நடக்கும். நஞ்சையே சாப்பிட்டாலும் சரிதான், அதற்கு நல்லா நான் தான் அது மனிதனை கொல்லும். விளங்குதா? அக்காயி குல ஷியாயி சாபித்தத்துள் உள்ள எல்முபிஹா முத்தாக்குன் அக்காயின சொல்கிறாங்க. அக்காயி குல ஷியாயி சாபித்தத்துள், ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் யதார்த்தம் இருக்கிறது. ஒரு எல்மு பிகா முத்தாக்குன், அதை விளங்கவும் முடியும். அதான் அர்த்தம் இருக்கு. அக்காயின சொல்லுவோம்பா, அக்காயிக்குள்ள ஷியாயி சாபித்தத்துள், ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் யதார்த்தங்கள் இருக்கிறது. நஞ்சை தின்னா செத்து போயிடறான், அதை பார்க்கலாம். கத்தி அறுக்கத்தான் செய்யும், நெருப்பு சுட்டுறதான் செய்யும். ஆனால் அல்லாஹ் சுடக்கூடாதுன்னு சொன்னால் சுடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுடலை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கலை. நெஞ்சை தின்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொம்பளை வச்சு கொடுத்துட்டா. ஆனால் கொல்லலை, ஏன்னா அல்லாஹ் கொல்லக்கூடாதுன்னா. விஷப்பாம்பு கடிச்சா செத்து போயிடுவான் மனுஷன். அபூபக்கர் சித்திக்கலாம் அதில் கிடச்சிச்சு, நான் கருணாக தான் படிச்சிச்சு. ஆனால் அவங்க மூத்தா போலிய, அல்லாஹ் மூத்தா கூடாதுட்டான். காலித் பின் வலீத் அதில் நெஞ்சை குடித்தாங்க, விளக்குதா? ஆனால் கலங்கு மாதிரி நின்றாங்க, விளக்குதா? காலித் பின் வலீத் அதனால் போர்பட தளபதி போயிருக்காங்க ஒரு கூட்டத்தில் சண்டை போடுறதுக்கு. உமர் அலி அல்லாஹ் காலத்தில் அனுப்பி வச்சுருந்தாங்க. உமர் அல்லாஹ் யார? காலித் பின் வலீத் அலி அல்லாஹ். அங்கே போய் இறங்கியாச்சு. இறங்கினா நைட் டைம்லாம் என்ன சண்டை போட மாட்டாங்க, இடத்துல தங்கியிருக்காங்க. அங்கே எதுவும் அண்டாவை போட்டு காய்ச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அங்கே போயிட்டாங்க. காலித் பின் வலீத் என்னப்பா செய்றீங்க? நைட்டில் போய் பேசுகிறாங்க. என்னப்பா செய்றீங்க? ஏங்க உங்கள்கிட்ட சண்டை போட முடியுமாங்க? நீ 8 திசையிலையும் வாழை சுழட்டி விளையாடுவீங்க. 8 திசையிலையும் வாழை சுழட்டி விளையாடுவாங்க அவங்க. யார்? காலித் பின் வலீத். அந்த சீஃப் இல்லை, உங்கள்கிட்ட வந்து ஜெயிக்க முடியாது. போக மாட்டேன்னு சொன்னால் அந்த மாடுகளை அடித்து கொண்டுருவோம். அவன் கையில் அடிபட்டு சாவறதுக்கு உங்கள் கையில் அடிபட்டு அந்த விஷத்தை குடிச்சிட்டு சேர்த்துறோம். அதுதான் விஷம் காய்ச்சிடும், கடுமையான விஷம். வந்து பார்த்தாலே சேர்த்து போயிடுவான். குடிக்கணும்னு தேவையில்லை. இதுதே வந்துட்டாலே அவ்வளோதான், ஆள் அவுட். அப்படிப்பட்ட கடுமையான விஷம். என்னடா பயன் காட்டுறீங்க? ஆமாம் முதலாளி. ஆமாம் எஜமானே, இதை குடிச்சிட்டா ஆள் போய் சேர்ந்துருவான். ஒரு டம்ளர் கொடுறான்னாங்க. நாங்கள் போகிறங்க, நீங்கள்லாம் இருக்கணும். நீங்கள்லாம் மாமனிதர், நீங்கள்லாம் மாமனிதர். நீங்கள் இருங்க, நாங்கள் குடிச்சிட்டு சாகுறோம். மூக்கு கிட்ட கொண்டு போனாலே ஆள் அவுட்டு. பாப்புடா கொண்டடா, ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சிட்டானுவோம். குடிக்காதீங்க முதலாளி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குடிச்சிட்டு கலக்கு மாதிரி நிற்கிறான், தூணா நிற்கிறான். என்னங்க இது கடு விஷம், உள்ளே போகும்போதே ஆள் அவுட்டு. நிற்கிறீங்களங்க? நான் தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான்னு சொல்லிட்டு குடித்தேன். அப்படின்னா என்னங்க? அளவற்ற அருளாள நிகரற்ற அன்புடையவன், நல்லோர் பொல்லோர் இன்னோருக்கு உதவி செய்யக்கூடிய அல்லாவின் திருநாமம் கொண்டு குடிக்கிறேன். அவனுடைய அனுமதி இல்லாமல் அணுகும் அசையாது. அந்த
அந்த அல்லாவை தான் நாங்கள் நம்பியிருக்கோம். அப்படி இல்லைங்க, நாங்களும் நம்புறோங்க அந்த அல்லாவை. இந்த விஷத்தை குடிச்சு உங்களுக்கு ஒன்றும் செய்யலைன்னா நீங்கள் நம்பியிருக்க அந்த அல்லா தான் உண்மையான ரப்பு. எல்லாரும் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். இந்த விஷம் கொள்ளல பாரு. பெரிய கூட்டமே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. பெரிய கூட்டமே என்ன செய்தாங்க? அது யதார்த்தம் தான். அக்காய் குரஷியாய் சாபித்தத்துள் ஒவ்வொரு வஸ்துவுக்கும் யதார்த்தம் உண்டு. விஷம் முடிச்சா செத்து தான் போயிடுவான். ஆனால் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு மூத்தாங்கலேன்னா அல்லாஹ் கொண்டாதேன்ட்டான். ஏன்னா ஒரு பெரிய கூட்டம் இஸ்லாத்துக்கு வரப்போகுதுங்கிறது நான் வழிதான் கேட்டேன். அதன் மூலமாக அல்லா இதாயத்தை கொடுத்துட்டான். அதேதான் எந்த சிகராக இருந்தாலும் தான், சூனியமாக இருந்தாலும் தான், அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் எந்த சிகரும் பழிக்காது. ஒழுங்கா ஒமாகும் எல்லாரீன மிக அந்த சிகரை கொண்டு அவர்கள் இடம் செய்ய முடியாது. அதில் யாருக்கும் இல்லா மீதில் இல்லா அல்லாவுடைய அனுமதியை கொண்டே தவிர. சரிவா பேத்த அல்ல உணவினுமா அது 2 மலக்களிடத்திலிருந்து மக்கள் படிச்சுக்கிட்டாங்க. கணவன் மனைவிக்கு மத்தியில் எதை கொண்டு பிரிப்பார்கள் அதை படித்தாங்க. அது லமீரு எத்த அல்ல முழு லமீர், இந்த வாவு இருக்குல்ல, அந்த லமீரு நிமா தல்லா அலைஹி மின்னஹது. மின்னஹது எதன் மீது அறிவித்து விட்டதோ அதன் பக்கம் விழக்கூடியதாக இருக்கும். மின்னஹது எதன் பக்கம் விழுதே அறிவிக்குதே. அன்னாசு போட்டிருக்க மேலே போட்டிருப்பாரு. அப்போ மக்கள் அந்த 2 பேரிடத்திலிருந்து படிச்சுக்கிட்டாங்க. எதை கொண்டு கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிப்பார்களோ அதை படிச்சுக்கிட்டாங்க. இதில் செயல் இருந்துதான் கணவன் மனைவிக்கு மத்தியில் எதை கொண்டு பிரிப்பார்கள் அதை படித்தாங்க. ஐ மா யகூனு சபப தஃரீகிஹிமா, இதா இப்படி படிக்கணும். மா யகூனு சபப தஃரீகிஹிமா, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிப்பதற்கு எது சபபாக ஆகுமோ அதை படிச்சுக்கிட்டாங்க. ஆனாலும் உமாவும் பில்லாதி நபிஹி, இந்த சிஹிர் கலையை கொண்டவர்கள் இடர் செய்யவில்லை. அதில் யாருக்கும் இடர் செய்யவில்லை. யாருக்கும் இடர் செய்ய முடியாது. யாருக்கும் இடர் செய்ய முடியாது. இல்லா மீதில் இல்லா அல்லாவுடைய அனுமதியை கொண்டே தவிர. ஏன் அண்ணவு சிஹரும் வகைரவு சிஹர் அல்லாததும் அது கொடுக்கணும். இல்லை அண்ணவு அந்த சிஹரும் வகைரவு சிஹர் அல்லாததும் இல்லை அசுபாவி, அது சபபுகளில் உள்ளது. அது காரணகர்த்தா காரணங்களில் உள்ளது. சபபு சபபத்தை கொண்டு தான் உலகத்தெல்லாம் இயக்குகிறான். சும்மாவோட காசு வராது. வெளியே போய் வேலை பார்த்தா தான் காசு வரும். அப்படி தானே? பாடம் சும்மா பொத்துக்கிட்டுலாம் வராது. கொஞ்சம் முயற்சி செஞ்சால் தான் கல்வி வரும். அப்படி தானே? முயற்சி செஞ்சு பாடம் பார்த்தா தான் கல்வி வரும். சும்மாலாம் வராது. ஆம்சாவாகனா லேசா உட்காந்து எத்தனை ஆட்ட வெள்ளைய ஆட்டி தான் ஆம்சாவா அப்படி இல்லை ஆக முடியாது. எவ்வளோதப்பா அண்ணகு அண்ண உசிகரும் வகையில் உசிகர் அல்லாததும் அசுபாப் சபபுகளில் உள்ளது. வயிறு மசரத்தின் வயிறு மசிரத்தின் அது வேறு தாக்கத்தில் அது ஏற்படுத்தாது. அல்லா நாட்டினா தான் தாக்கத்தை ஏற்படுத்தும். வயிறு மசிரத்தின் தாத் தன்தானே தாக்கத்தை ஏற்படுத்தாதது. பல் பி அம்ரிஹி தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு உத்தரவை கொண்டும் ஜாலிஹி அந்த இதை படைப்பதை கொண்டு தான் கல்வி அதை படைப்பதை கொண்டு தான் அது வேலை செய்யும். புரிய முடிஞ்சு வச்சவா இதில் விழுங்கிற எதுக்கு அல்லாவுடைய அனுமதி வேணும். அதுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு புது தரிக்கும் சொல்கிறாங்களா ஒமா உம்பி லாரின தான் வந்துருக்கு. லாரினவை கொண்டு போய் அகதில் இல்லாமல் செய்யலாமா? இருக்குது. அப்போ இடையில பிஹி இருக்கு மின்னு இருக்கேரா யார் மஞ்சள் பிரிக்கலாமா? யார் மஞ்சள் லர்ஃபு எது செய்யலாம்? முலாமுலாமலுக்கு இடையில பிரிக்கலாம். தோசோ பீஹிமா மாலாய் தோசோ ஐரிஹிமா, மற்றதில் கூடாதெல்லாம் லர்ஃபுலையும் ஜார் மஞ்சள்லையும் கூடும் இல்லைப்பா. அதான் சொல்கிறாங்க ஒக்குரிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. லாரி லாரி என்று ஓதப்பட்டிருக்கு. அதில் இலாபத்தி இலாஹது அகதின் பக்கம் இலாபத்து செய்வதின் வராரம், அகதின் பக்கம் இலாபத்து செய்வதின் வரால் லாரின்னு ஓதப்பட்டிருக்கு. ஜாலி ஜாரி ஜார் மஜ்ரூரை ஜுஸ்வா மின்ஹு விளக்குது பாதிலிருந்து ஒரு ஜுஸ்வா ஆக்குவதின் வராரம். அது ஒரு ஜுசு மாதிரி. அந்த முலாமுலாமில் என்ன இருக்குது? அது ஒரு ஜுசு. அது ஒரு ஃபஸ்லு இங்கே பிரிக்கப்பட்டிருப்பது லருமை கொண்டாருக்கும். லருமை கொண்டு பிரித்தாலும் பிரச்சனை இல்லை. அவை லாரி அஹதின் லாரி யாருக்கும் அவர்கள் இடம் செய்ய முடியாது. அது இலாபத்தும் செய்யலாமா? இலாபத்து இடத்துல நூறு விழுந்துடும் இல்லை. ஏன்னா முலாமில் தண்ணீர் வராது. ஏன்னா இலாபத்தில் இடத்துல நூறு விழுது. முலாமில் தண்ணீர் வராது. தண்ணீருக்குள்ள அடையாளம் தானே அந்த நூறு. அதனால தான் விழுது. எல்லாத்தையும் விளங்கு. அல்ல மூணு அவர்கள் படிச்சுக்கிட்டாங்க. மாயதுர்ருகும் அவர்களுக்கு இடரளிக்குமே அதை படித்தார்கள். வலாயும் போகும் அவர்களுக்கு பயனளிக்காதே இடரளிக்குமே அதைத்தான் படித்தார்கள். சிகரின் மூலமாக இடர் செய்யக்கூடியதான் படித்தாங்க. எழுதலப்பா பயன் உலகத்திலையும் பயன் கிடையாது, மறு உலகத்திலும் பயன் கிடையாது.
இவ்வுலகத்திலேயும் இடர், மறு உலகத்திலேயும் இடர். சீரை படிக்கிறது ரைட்டா. அப்போ வைத்த அன்னமூனை அவர்கள் படிச்சுக்கிட்டாங்க. மாயதுருகும் அவர்களுக்கு இடர் அளிக்குமே அதை படித்தார்கள். ஏன் அன்னமும் அவர்கள் எக்ஸிதூர் நபிகி அந்த சிகிரி கல்வியை கற்பதின் மூலமாக நாடினார்கள். அல்ல அமல செயல்படுத்துவதைத்தான் நாடினாங்க. அப்போ எழுதன செய்யும் எழுதனப்பா அவங்க அண்ணல் எழும அந்த சிகிரி கல்விங்கிறது எஜிரி அது இழுத்துக்கிட்டு போயிடும். இதில் அமலி ஹாலிபன் வீதமாக செயல்படுத்துவதை மக்களுக்கு பேரும். அப்படித்தானே இல்லை எந்த கல்வியை படித்தாலும் நான் செயல்படுத்தி பார்ப்பேன்னு தான் சொல்லுவான். அப்படித்தானே அதாவது அந்த கராத்தை எல்லாம் படிக்கும்போது சொல்லுவானுங்களே உயிருக்கு ஆபத்து ஏற்படும் போது அந்த விளையாட்டை நீ பழகணும். யாரையும் உனக்கு கராத்தை தெரிஞ்சு அடிக்கக்கூடாது சத்தியம் வாங்கிட்டு தான் கராத்தை சொல்லி கொடுப்பானுங்க. சும்மா யாரையுமே அடிக்கக்கூடாதுல்லப்பா. அதே கராத்தே மாஸ்டர் யாரையும் அடிக்க மாட்டான் பார்த்துருக்கியா? ஏன் அவன் அடித்தாலே மர்மத்தில் தான் அடி விடும். கராத்தே மாஸ்டருக்கு எல்லாம் அடிக்க மாட்டான் யாரையும். ஏன் அடிக்க மாட்டான்? அவன் அடித்தாலும் எங்கே விழும் அடி? மர்மத்தில் விழுந்துடும், செத்து போயிடுவான். விளக்குதா? விளக்குதா? ஏன்னா யாருக்கும் என்ற செய்யக்கூடாது, சத்தியம் வாங்கி தான் சொல்லிக் கொடுப்பானு. விளக்குதப்பா? மேலும் ஒரு அண்ணல் எல்ம ஒரு இல்மு எஜிரி அது இழுத்துக்கிட்டு போயிடும். இரல் அமலி ஹாலிபன் மீதமாக செயல்படுத்து எடுத்துகிட்டு போயிடும். அதே இடர் தரக்கூடியது தான் படித்தாங்க. எழுதுறப்பா வலா எம்போகும் அவர்களுக்கு பயனளிக்காதே அதுதான் படித்தாலும் ஏட்டப்பா. இது முஜர்ரதுல் எல்மி மிகி சிகரை கொண்டு மட்டும் படிச்சுக்கிறதுங்கிறது கயிறு மக்சூதி நோக்கமில்லை. சிகரை படித்தா கொண்டு செயல்படுத்த தான் செய்வான். அப்படித்தானே? இது முஜர்ரதுல் எல்மி மிகி சிகரு கல்வியை படிக்கிறது மட்டும் மக்சூது நோக்கம் இல்லை. விளங்குதான் கேட்டேன். அது செயல்படுத்திடுவான். செயல்படுத்தினா அது உனக்கு பயனளிக்காது. ரைட்டா? அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. மேலும் வலா நாஃபி உன் ஃபித்தாரை சிகிருக்கலை இரு உலகத்திலேயும் பயனளிக்காது. வலா நாஃபி உன் ஃபித்தாரை சிகிருக்கலை இரு உலகத்திலேயும் அது பயனளிக்காது. இருக்கிறது ஒரு உணர்த்தல் எனது அன்னத்தை அருசானு அந்த சிகிரு கல்வியை படிப்பதை விட்டு தவிழ்வது தான் அவுலா ரொம்ப ஏற்றம் என்பதை தான் உணர்த்துகிறது. ஏன்னா படித்தா எடுத்துக்கிட்டு போயிடும். படித்து செயல்படுத்தலைன்னா எவ்வளோ படிக்காத நான் செயல்படுத்த மாட்டேன் படிச்சுக்கிறேன். ஏன் படித்து என்ன போகிறேன்? ஏன் நேரத்தை வச்சுட்டாக்குறேன்? உலகது அழிவு ஏற்கலை ஏல முக்கியமான செய்தி. இப்போ தனிக்கு புறம் போட்டு விளையாடுறாங்க. வலக்கது அலிமு அவர்கள் விளங்கி விட்டார்கள். வலக்கது அலிமு யூதர்கள் விளங்கி விட்டார்கள். லமதிஸ்தராகு சிகிரி கல்வியை எவர் பகரமாக்கினாரோ மாணவருக்கு கிடையாது. ஆகிரத்திலே கிடையாது. இன் ஹலாக்கி நசீமின் எந்த நசீமும் கிடையாது என்று யூதர்கள் விளங்கிக்கிட்டாங்க. சிகிரி கல்வி படித்தா ஆகிரத்தில் எந்த பாக்கியமும் கிடைக்காதுங்கிறத விளங்கிட்டாங்க. அப்படி விளங்கிக்கிட்டே படிக்கணும். அதுதான் என்ன இருக்குது விளங்குதான் கேட்டேன். தெரிஞ்சுக்கிட்டே குழியில் போய் விடுறது, தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்யறதே அதெல்லாம் பாதாளத்தில் போய் விடுறது. விழுந்தா அதெல்லாம் பாதாளம் தெரிஞ்சுக்கிட்டே உள்ள போய் விட்டுலாம். அதான் அக்க விட்டான்ல வேதத்தை எப்போ தூக்கி வீசினானோ அதை கண்டுக்காமல் இருந்துட்டானோ பாத்திரத்து போயிடுவோம். விளங்குதா? அதே நம்மளும் அப்படித்தான் ஓதிட்டோம். இப்போ இந்த இதில் தான் போகணும். ஆனால் தான் அதில் பறக்கத்து இருக்குது. எல்லா பாக்கியத்தையும் எல்லாம் தருவான். நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னா அவ்வளோதான் துணியாக கிடைக்கும். ஆகிறது பேர் ஒரு 10 வருஷம் நீ சாப்பிட்ருக்க. ஒரு காலத்தில் 10 வருஷம் நல்ல அருமையான சாப்பாடுகள் எல்லாம் தந்துருக்கா நம்மளுக்கு. விளக்குதா? அதுக்கு பதில் சொல்லணும். அதே தீனி யூதர்கள் விளங்கி விட்டார்கள். மனிஷ்டராகும் மாத்தத்துள் ஷயாத்தீன் ஷைத்தான்கள் ஓதி காமிக்கக்கூடியதை யார் பகரமாக்கினாரோ வேதத்துக்கு பி குத்துபில்லா அல்லாஹ் சுபானத்தோட வேதங்களுக்கு பாரமாக சேர்த்து படிக்கணும். பி குத்துபில்லா அல்லாஹ் சுபானத்தோட வேதங்களுக்கு பாரமாக ஷைத்தான்கள் ஓதி காமித்ததை யார் பகரமாக்கினாரோ அவர் மாணவர்கள் ஆகிரத்தி ஆகிரத்திற்கு கிடையாது. மின் ஹலாக்கின் நசீபின் எந்த பாக்கியமும் கிடையாது என்று யூதர்கள் நினைச்சிட்டானுவா விளக்கி வச்சுட்டானு. வழங்குற தம்பி வல பீசமா ஷரோபிஹி அம்புசமும்
தன்னுடைய ஆன்மாக்களை எதற்கு பாருமா வித்தார்களோ அல்லது வாங்கினார்களோ ரெண்டு அர்த்தம் வைக்கலாம். ஏற்கனவே போயிடுச்சு. தன்னுடைய ஆன்மாக்களை எதற்கு பாருமா வித்தார்களோ, ஷராவுக்கு வித்தான்னு அர்த்தம் இருக்குது, வாங்கினான்னு அர்த்தம் இருக்குது. எதை வித்தாரா தன்னுடைய ஆன்மாக்களை எதற்கு பாருமா வித்தார்களோ வாங்கினார்களோ அது கெட்டுவிட்டது. இங்கே தர்க்கி சொல்கிறாங்கப்பா. பலகது தர்க்கி நானே சொல்கிறேன். பலகது இருக்குல்லடா, இந்த லாம் என்னடாம்ல போக்கப்பட்ட கசத்துக்கு ஜவாபு. தௌத்தியத்துல் கசமுக்குவாங்க. மௌத்தியத்துல் கசம், தௌத்தியத்துல் கசம். லாமு கசம் சொல்லக்கூடாது. லாமு கசம்லாம் கிடையாது. வாவுல் கசம், பாவுல் கசம், தாவுல் கசம் இருக்குது. லாமுல் கசம்னா இருக்கு, அது கசத்துக்கு பதிலாக வரும், அது ஜவாபாக வரும். தௌத்தியத்துல் கசம். வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, லகது அலிமு அப்படி இருக்கும். லகது அலிமு யூதர்கள் விளங்கிவிட்டார்கள். லமனிஷ்டராகு சிறு கல்வியை பாரமாக்கினவர் அவருக்கு ஆகிரத்தில் பாக்கியம் இல்லை என்று விளங்கிட்டாங்க. போக்கப்பட்ட கசத்துக்கு ஜவாபு. இந்த ரெண்டாவது லாம் இருக்கிற லமனிஷ்டராகு, இந்த லாம் என்ன? அது இபுத்திதான் அஜான லாமு தான். அது அலிமு தாலிக் செஞ்சிருச்சு. வக்கசரூமி பாதி ஃபலின் முல்லிகா பில்லாமி கஅலம் இன்னஹு லதுதுகா. தாலிக் உடையலாம். தாலிக்குன்னு ஒன்று இருக்குது, இல்கான்னு ஒன்று இருக்குது. தாலிக்குனா லெஃபல்ல மட்டும் அமல வீணடிக்கிறது, இல்கானா லெஃபல்லையும் மகல்லையும் அமல்ல வீணடிக்கிறது. விளக்குதா? இல்கா தாலிக். இந்த லாமு அலிமுக்கு ரெண்டு மஃபூல் வரும்லப்பா, அது இந்த லாமு என்ன செஞ்சிருச்சு? தாலிக்கு செஞ்சு அமலை வீணாக்கிருச்சு. லெஃபுதில் மகல்ல இருக்கு. அதுதான் சொல்கிறாங்க. ஏன்னா சிலவங்க சொல்கிறாங்க அது தப்பு. இந்த மாதிரி அது நான் முதலே உனக்கு சொல்லிட்டேன். போக்கப்பட்ட கசு ஜவாப் தான். சிலவங்க சொல்கிறாங்க லகதுன்னு இருக்குல்ல, இது ஒரு கசமு, அந்த லமனிஷ்டராகவும் அந்த கசத்துக்கு ஜவாப்னு சொல்கிறாங்க. தவறு. லாமுல் கசமே கிடையாது, இதே கிடையாது. அந்த முன்னால் உள்ள லாமும் எழுது போக்கப்பட்ட கசக்கு ஜவாப். அல்லாஹி லகது அலிமுவாக்கு ஜவாப். இது தாலிக்குடைய லாம். ரெண்டாவது விளங்குது. அதான் சொல்லுவாங்க. வல்ல அது ஒரு சரியான சொல். அல்லாம லமனிஷ்டராவுள்ள லாமாகிறது. லாமுல் இப்திதா என்னவா இருக்கும்? இப்திதாவுடைய லாமா இருக்கும். அலிக்கத்து அது வீணாக்கி விட்டது. அலிமு அலிமு என்பதை வீணாக்கிருச்சு. அமல் அமலிலிருந்து வீணாக்கிருச்சு. தம்பி, அலிமுடைய அமலை என்ன செஞ்சிருச்சு? அதே தாலிக் செஞ்சிருச்சு. லெஃபுல் அமலை வீணாக்கிருச்சு. வெரைட்டி வந்துருச்சா? ஏன் சரியான சொல்லு சொல்கிறாங்க? சிலவங்க சொல்கிறாங்க முதல் லாமுக்கு ரெண்டாவது லாமு ஜவாபுங்கிறாங்க. லாமே கசம் கிடையாதுங்க. லாமுல் கசம்னே இல்லையே. தௌத்தியத்தில் கசம் தான் முன்னால் உள்ளது. கசத்தை விதித்து வந்திருக்கிற லாம். வல்லாஹி அல்லாமி சத்தியமாக லகது அலிமு யூதர்கள் விளங்கிட்டாங்க. ஜவாபு. ரெண்டாவது லாமு இப்திதா லாமு, அது அலிமில் உள்ள அமலை எழுஞ்சிருச்சு, தாலிக் செஞ்சிருச்சு, இழுப்புல வீணாக்கிருச்சு. விளங்கிருச்சுங்களா? அதான் சரியான கருத்துங்கிறாங்க. சரிவா. மாலவுஃபில் ஆகிரத்தின் ஹொலாக், ஆகிரத்தின் நசீபில் எந்த பாக்கியும் இல்லை என்று யூதர்கள் விளங்கிட்டாங்க. பல பீசமா ஷரோபியா புசகும், நம்முடைய ஆன்மாக்களை எதற்கு பாரமா வித்தார்களோ அது கெட்டுருச்சு. என்னப்பா இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஏத்தமிலு மான எய்னி அப்படி தானப்பா, ரெண்டு மானாவுக்கு சாத்தியமாக அல்லாமா மறைய அர்த்தம் சென்று கொடுக்குறாரோ. வித்தார்களோ வாங்கினார்களோ. வித்தார்களோ ஷரவுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? தன்னுடைய ஆன்மாக்களை எதிர்ப்பு வித்தாங்களோ அல்லது வாங்கினாங்களோ. ஏற்கனவே இந்த அர்த்தம்லாம் போயிடுச்சு. கீழே போடுறாங்க பாரு. தப்சீர் கவுலிஹி சொல்லுப்பா. அம்புசவுக்கு தப்சீர் இது ரைட்டா? ஏற்கனவே போயிடுச்சு. ரெண்டு அர்த்தம் உண்டு. சரி. லவ்கானு யாலமூன் அவர்கள் மட்டும் விளங்கியிருந்தால், எத்தபக்குருன ஃபீத சிறு கல்வியிலே சிந்திச்சிருந்தால், அவ் ஏலமூன குமுகவு சிறு கல்வியினுடைய அசிங்கத்தை விளங்கியிருந்தால், அற தவீனால் யகீனி மேலே போட்டுருப்பாரு உறுதியாக விளங்கியிருந்தால், அவ் ஹக்கீக்கத்தமா எத்துபாஹு அதாம் அதாமிலிருந்து எது துயருமோ அந்த ஹக்கீக்கத்தை அவர்கள் விளங்கியிருந்தால் இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டானுவோ. ஜவாப் போக்கப்பட்டிருக்கும். சிறு கல்வியினுடைய அசிங்கத்தை விளங்கியிருந்தால், சிறு கல்வியிலே கொஞ்சம் சிந்திச்சிருந்தால் இதெல்லாம் போய் எழுதியிருக்க மாட்டானுவா? சொல்லுப்பா. படிச்சிருக்க மாட்டானுவோ. இங்க எத்தனை விஷயத்தை போடுறான் பாரு. ஒதோ கசமுக்கு ஜவாபு, இப்திதாவுடைய லாமு, இத்தனை தைக்கியதை போட்டு அவங்க விளங்கிட்டானுவோ. இந்த சிறு கல்வியை படித்தா அவனுக்கு ஆகிறதுல பாக்கியம் இல்லை, அருள் பாக்கியம் இல்லை என்பதை விளங்கி விட்டார்கள். எவ்வளோ இஸ்பாத் செய்யலாம் பார்த்தீங்களா? பாருங்க.
முஸ்பத்துடன் அவர்களுக்கு இங்கே தனிப்படுத்தப்பட்டிருப்பது ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருப்பது அவ்வளவு ஆரம்பமாக அல்ல தைக்கீரில் கசமி அல்ல அக்கலில் அசீசி கலப்பற்ற சிந்தனை இன்னும் கசம் தைக்கீரின் மீது உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும் முசுபத்து நம்மளுக்கு தனிப்படுத்தப்பட்டிருப்பது அவ்வளவு ஆரம்பமாக அல்ல தைக்கீரில் கசமினுடைய கசமியத்தான தைக்கீரின் மீதாக இருக்கும் அல்ல அக்கலில் அசீசி நல்ல கலப்பற்ற அறிவின் மீது உறுதி செய்வதாக இருக்கும் இல்மில் இஜ்மாலி இன்னும் மூடனான இல்மின் மீது உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும் பிக்குமிகள் ஃபேலி ஏய் இந்த செயல் அசிங்கம் சொல்லுவா என்று மூடலான முறையிலே விளங்கியிருப்பது மீது உறுதி செய்வதாக அவர்கள் மட்டும் விளங்கியிருந்தால் இந்த மாதிரி சேட்டையை பண்ணியிருக்க மாட்டான் இது மூடலான முறையில் தான் நல்லா சொல்கிறான் அப்போ விளங்கலை என்ன செய்யலை அது புரியலைன்னு அர்த்தம் அவு தரத்துமுலி காமி இந்த கைரி தாக்கிக்கின் தண்டனையை விளங்குதப்பா அவு தர்த்தீமுல் காமி தண்டனையை தனிப்படுத்துவதை இந்த கைரி தாக்கிக்கின் உறுதி செய்யாமல் இருப்பதின் பிரகாரமும் இதை உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும் இல்லை அவங்க மட்டும் விளங்கியிருந்தால் இதை படிச்சிருக்க மாட்டாங்க விளங்கலை அதுதான் செஞ்சான் அது அவளுக்கு தண்டனை இருக்குங்கிறத உறுதியாக சொல்லல அவனுக்கு மட்டும் விளங்கியிருந்தாங்கடா இதை படிச்சிருக்க மாட்டான் சிறு கல்வி எழுதிருக்க மாட்டான் அவனுக்கு தண்டனை இருக்குன்னு தானே அர்த்தம் இடத்துல விளங்கியிருந்தா படிச்சிருக்க மாட்டான் விளங்கலை அப்படிதான் படித்தான் என்ன அவனுக்கு தண்டனை இருக்குது என்ன இருக்கு அவனுக்கு அப்போ தண்டனையை வந்து உறுதிப்படுத்தல நேற்று பக்கம் சொல்கிறான் ரைட்டா இதை உண்மையான ஆளுவை விளங்கிட்டானுவா இதனால் பிரயோஜனம் கிடையாதுன்ட்டுன்னு எனக்கு தான் கேட்டேன் அதை மட்டும் உறுதியாக இவங்க நல்லா சிந்திச்சு விளங்கியிருந்தாங்கன்னா இதை படிச்சிருக்க மாட்டான் சீர்கல்வியை படிச்சிருக்க மாட்டான் மீறி படித்ததுனால அவனுக்கு தண்டனை இருக்குன்னு தானே அர்த்தம் இடத்துல அதை உறுதிப்படுத்தலை இல்லை விளங்குதா தரத்துமிலி காமி இங்கே தண்டனையை அமைப்பதின் மீது உறுதிப்படுத்துவதாக இருக்கும் என் கைரி தாக்கிக்கு உறுதி செய்யாமல் அவே படிச்சதுனால கடுமையான தண்டனை நல்லா சொல்லல சொல்லாமல் போயிட்டான் சொல்லாட்டான் எதாவது இருக்குன்னு தான் அர்த்தம் ரைட்டுப்பா சரிவா வக்கீலில் சொல்லப்படுகிறது மாணவர்களுடைய அர்த்தம் லவ்கானு எனக்கு சூப்பரான அர்த்தம் கொடுக்குறாங்க தம்பி லவ்கானு ஏலமூன் என்றால் இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா லவ்கானு ஏமலூன இல்மியும் அவருடைய இல்மை கொண்டு மட்டும் அவர்கள் அமல் செய்யக்குள்ள ஆயிருந்தால் இல்மை கொண்டு ஆயிருந்தால் அது அர்த்தமா அமல் செய்யலை அமல் செய்யக்குள்ள ஆயிருந்தால் அது அர்த்தமாக இருக்கு லவ்கானு ஏலமூனுக்கு என இன்ன மல்லம் ஏமல் பிமா அலிம அறிந்ததை கொண்டு அமல் செய்யாத ஒருவன் ஒவ்வொரு கமன் நம் ஏலம் விளங்காதவனை போல தான் அமல் செய்யலைன்னா படிச்சு என்ன பிரயோஜனம் விளங்குதான் என்ன இன்ன மல்லம் ஏமல் பிமா அலிம அறிந்ததை கொண்டு அமல் செய்யாதவன் ஒவ்வொரு கமன் நம் ஏலம் விளங்காதவனை போல தான் கொஞ்சம் ஆப்பிடுப்பா வலவு அன்னகும் அந்த யூதர்கள் ஆமனுபிர் ரசூலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டிருந்தால் வல் கிதாபி குர்ஆன் ஷரீஃபை ஈமான் கொண்டிருந்தால் ஈமான் கொண்டு வத்தகவ் அல்லாஹ்வை அஞ்சு பயந்து நடந்திருந்தால் இத்தரிக்கில் மாசி பாவங்களை விடுவது கொண்டு அல்லாஹ்வை அஞ்சு பயந்து நடந்திருந்தால் எப்படி பாவம்னா என்னப்பா நபிதி கிதாபில்லா அல்லாஹ் சுப்ஹானஹு வேதத்தை தூக்கி எறிவதைப் போல ஒத்திபாய் சிகரை துயர்வதைப் போல பாவங்களை விடுவது கொண்டு அல்லாஹ்வை அஞ்சு பயந்து நடந்திருந்தால் தக்வாவோடு இருந்திருந்தால் லேமசூபத்தின் இந்தில்லா அல்லாஹ்வுடைய புறத்துண்டான கூலி கைரும் சிறந்ததாக இருக்கும். விளங்குதப்பா? இந்த லவ்வுக்கு இல்லை மசூபத்துக்கு தான் ஜவாபு. இது ஜவாபு லவ்வுடைய ஜவாபாக இருக்கும். ஆனால் இப்போ ஜும்லா இஸ்மியாவாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த அசலில் ஃபேலியாவாக தான் இருந்துச்சு. அதை போட்டு காமிக்கிறாங்க பாரு. அசலுகு இந்த லமசூபத்தும் இது இந்தில்லா என்பதனுடைய அசல் ல உசீபு அவர்கள் கூலி கொடுக்கப்பட்டிருந்திருப்பார்கள். மசூபத்தன் மீன் இந்தில்லா அல்லாவுடைய உரத்தினால கூலி கொடுக்கப்பட்டிருந்திருப்பார்கள். ஹைரன் சிறந்ததை கூலி கொடுக்கப்பட்டிருந்திருப்பார்கள். இம்மா ஷரௌபியா புசகும் தன்னுடைய ஆன்மாக்களை எதற்கு பாரமாக வித்தார்களோ அந்த ஒன்றை விட சிறந்ததை கூலியாக நிச்சயப்பட்டிருப்பாங்க, கூலி கொடுக்கப்பட்டிருந்திருப்பார்கள். ஃபேலு இங்கே உள்ள உசீபு என்ற ஃபேல் போக்கப்பட்டுருச்சு. ஒரு கிபல் பாக்கி மிச்சம் உண்டானதை இணைக்கப்பட்டு விட்டது. ஜும்லத்தன் இஸ்மியத்தன் என்னவாக ஜும்லா இஸ்மியாவாக ஜும்லா இஸ்மியா தான் வெயிட்டாக இருக்கும். தவாமு சுபத்தி இஸ்திம்ரார காமிக்கும். ஏலிய துல்லா அலா சபாத்தில் மசூபத்தி கூலியை தரிப்படுத்துவது மீது அறிவிப்பதற்காக வல் ஜஸ்மி பி கைரியத்தி அந்த கூலி சிறந்தது என்பதை
உறுதிப்படுத்துவது மீது அறிவிப்பதற்காக ஜும்லை இஸ்மியாவாக நிச்சயம் உண்டானது இணைக்கப்பட்டு விட்டது. இப்போ உதிஃபல் சரியப்பா அவங்க அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு ஈமான் கொண்டு வேதத்தை நம்பி தக்வாவுடன் நடந்திருந்தால் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய கூலி கைருன்னு சிறந்தது. எதை விட சிறந்தது முஃபல்லல் அலைஹி சொல்லலை, முஃபல்லல் சொல்லப்பட்டிருக்கு, இதை சொல்லப்படலை. எதை விட சிறந்தது சொல்லப்படலை. ஏன்னா முஃபல்லலை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி இல்லை இதை விட இது சிறந்ததுன்னு வரலப்பா, அப்படி வரல. அல்லாஹ்வுடைய புறத்திற்கான கூலி சிறந்தது அதுதானே வருது. துனியாவில் வாங்கினதை விடன்னு அர்த்தம் அது சொல்லலைங்க. துனியாவில் எடுத்தியாவது சாட்டிகள் பண்ணி சம்பாதிக்கிறான், இதை விட அதுதான் சிறந்தது. துனியாவை கம்பேரே பண்ணக்கூடாது அல்லாஹ்வுடைய கூலியை கவனிச்சு. அதுதான் அதை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய கூலியை முஃபல்லல் அலைஹி விட்டாச்சு. கேட்டப்பா இதில் புரியுதரா? நான் சொன்னாங்க பாரு உதிஃபல் முஃபல்லல் அலைஹி, முஃபல்லல் அலைஹி போக்கப்பட்டிருக்கிறது. இதை விட சிறந்தது அல்லாஹ்வுடைய கூலி. எதை விட சிறந்தது முஃபல்லல் அலைஹி சொல்லப்படலை. இஜ்லாலின் முஃபல்லலி முஃபல்லலை கண்ணியப்படுத்தியதற்காக வேண்டி வினயும் சபையிலேயே அதன் பக்கம் இணைக்கப்படுவதை விட முஃபல்லல் அலைஹி பக்கம் இந்த முஃபல்லலை இணைப்பதை விட முஃபல்லலை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி முஃபல்லல் இருக்க முஃபல்லல் பிஏ நிச்சயப்படுத்த போக்கப்பட்டிருக்கு. தானேப்பா இதில் அர்த்தம் வைக்கிறது விளக்குதான். அடுத்து இல்லை மசூபத்து நக்கிராவா வந்திருக்கு. தன்கீருல் மசூபத்தி, மசூபத்தி என்பதை நக்கிராவாக்கியிருப்பது தம்பி, மசூபத்தி என்பதை நக்கிராவாக்கியிருப்பது அண்ணல் மானா கருத்து என்னன்னா லஷை உமின சவாபி அல்லாவுடைய உரத்திற்கான ஒரு கூலி, லஷை ஒன் மின சவாபி அல்லாஹ் சுபானுவத்தோடைய புறத்தில் உண்டான சவாபில் இருந்து உண்டான ஒரு வஸ்துவு கயிறு வந்து ரொம்ப ஏற்றமானது. என்ன அர்த்தங்க கீழே சொல்லப்படுது. சரி லவ்வ ஷர்த்தாக்கி இல்லை மசூபத்தில் ஜவாபாகவும் ஆக்கலாம், லவ்வ தமன்னி ஆக்கி இல்லை மசூபத்தோட முத்ததாவாக்கி கயிறை பிடிச்ச கவராக்கிடலாம். அதுவும் சொல்கிறாங்க. கீழே சொல்லப்படுது லவ் ஆகிறது, லவ் அன்னவும் ஆமனுன்னு இருக்குல்ல, அது இத்தமன்னிக்குள்ளதாக இருக்கும். அவன் எப்படி அர்த்தம் வைக்கணும்? லவ் அன்னவும் ஆமனும் ஈமான் கொண்டு இருக்க வேண்டுமே, அல்லாவை 5 வயது நடந்திருக்க வேண்டுமே. இல்லை மசூபத்து மின் இந்தில்லா அல்லாவுடைய விருந்தான கூலி கயிறு ரொம்ப ஏற்றமானது. ரொம்ப ஏற்றம் சொல்லக்கூடாது, ஏற்றமானது தான் சொல்லணுமா. அல்லாவுடைய புறத்தில் வந்து என்ன செய்வாங்க இஸ்மத்தை ரொம்ப ஏற்றமான கொஞ்சம் ஏற்றமானது இன்னொன்று இருக்கோ, அப்படி இல்லைல்லப்பா. அல்லாவும் ஆழம் அல்லா விளங்கிறவன் சொல்லணும், அல்லா ரொம்ப விளங்கணும்னு சொல்லக்கூடாதான், கனியை சொல்லுவா ரைட்டா. வர மசூபத்துன் அப்போ லவ்வாயின தமன்னிக்கு உள்ளது. இல்லை மசூபத்தின் கலாமுன் முப்ததவுன் முப்ததாவான கலாமாக இருக்கும் ரைட்டப்பா. கயிறுங்கிறது கபரு கூறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. இல்லை மசூபத்துன், இல்லை மசூபத்துன்னு இருக்கேன், மசூபத்துன் கம்மியாக ஓதப்பட்டிருக்கான் மஷுவரத்து என்பதை போல. சரி இப்போ இன்னமா சும்பியல் ஜெஸா, ஜெஸாவுக்கு சவாப் என்று சொல்லப்பட்டதெல்லாம் ஜெஸா தரமாக சொல்லணும், சவாப் என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்க. சவாப் என்றும் மசூபத்தன் என்றும் சொல்லப்பட்டிருப்பதெல்லாம் அண்ணல் மூசின ஒரு நல்ல காரியத்தை செய்தவன் யசூபி இலேஹி அந்த வஸ்துவின் பக்கம்தான் மீளுவான், அந்த கூலியின் பக்கம்தான் மீளுவான். ஒரு வேலை செஞ்சு அதுக்கு அடுத்து நமக்கு இந்த கடைக்கு கொடுத்தனே எதிர்பார்க்க அப்படி தானேப்பா. ஒரு மாதம் முடிஞ்சிருச்சுன்னா சம்பளத்தை எதிர்பார்ப்போம் எல்லாரும் தான். ஒரு மாதம் தொழில் வச்சு ரமதானில் முடிஞ்சுன்னா 27 அன்னைக்கு ஆப்சாக்கள் இருக்குதா, ஆப்சாக்களுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. லவ்கானு ஏழமூனே அப்போ அதன் பக்கம் மீளு வாங்குறதுனால சவாபுனா மீளுறதுன்னு அர்த்தம். ஒரு வேலையை செஞ்சுட்டா அதனுடைய பிரதிபலன் பக்கம் மனிதன் மீளு வாங்குறதுனால சவாபுன்னு சொல்லியாச்சு. லவ்கானு ஏழமூனே அவர்கள் விளங்கியிருந்தால் அந்த சவாபல்லாய் அல்லாவுடைய சவாபு தான் ஹைருன் சிறந்தது என்று விளங்கியிருந்தால் அந்த சீர்கல்வியை படிச்சிருக்க மாட்டான், அவன் முட்டா பெயர் அர்த்தம். ஜஹலஹும் இல்லை அவங்க மட்டும் விளங்கியிருந்தால் லவ்கானு ஏழமூன அந்த சவாபல்லாய் ஹைர் அல்லாவுடைய சவாபு சிறந்தது என்பதை மட்டும் விளங்கியிருந்தால் சீர்கல்வியை படிச்சிருக்க மாட்டானுவோ. அப்போ என்ன அர்த்தம்? ஜஹலஹும் அல்லாஹ்வை முட்டாளாக ஆக்கிவிட்டான். ஏழை தரிக்கி தம்புரி சிந்திப்பதை விட்டதினாலும் ஒரு அமலிபில் இல்மை கொண்டு அமல் செய்வதை விட்டதினாலும் உங்களை முட்டா பேர் உலாக்கிட்டான். அவை லவ்கானு யாரமோ அவர்கள் மட்டும் விளங்கியிருந்தால் சீறு கல்வியை படிச்சிருக்க மாட்டானுவோ. விளங்குதுப்பா? சரி வாகித்த வந்த பிலாலமீன் யா இவ்வளவு லாத்து சீக்கிரம் வந்திருக்கப்பா.